ஹலோ நண்பா, நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350 வந்து இருக்குது. ஸோ 2025 எடிஷனுங்க இது. ஆக்சுவலாக இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா 24ஓட அந்த மாடல் தான். ஸோ நமக்கு பைக்கோட லுக்ஸ் அண்ட் டிசைன்ஸ்னு எந்த சேஞ்சஸுமே இல்லை. 25லையும் அதே தான் வந்து அப்படியே கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டோட ஒரு செல்ல புல்ல அப்படின்னு இந்த வண்டி வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் ராயல் என்ஃபீல்டு அப்படின்னாலே இந்த வண்டிக்கு முன்னாடி ஹெவியான பைக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராண்டு. அண்டு எல்லா வண்டியுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக வெயிட்டாக நல்லா ஒரு மாதிரி இருக்கும். ஓட்டுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் வெயிட்டுக்கு அந்த ஹைட்டுக்கு அண்ட் வெயிட் கம்மியாக இருக்கவங்களுக்குலாம் அதை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சவாலாக தாங்க இருக்கும். ஏன்னா இந்த பழைய இந்த 2012, 14, 13 அந்த வேரியன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம மெட்டலில் ஒரு 200 கிலோ தான். பெட்ரோல்லாம் போட்டிங்கன்னா 215 கிலோ சம்திங் வரும் அந்த வண்டி. ஏன் சொல்கிறேன்னா அந்தளவுக்கு ஒரு ஹெவியான ஒரு மாடல் இந்த இந்த ராயல் என்ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் இந்த ஹண்டர் 350 அப்படிங்கிற இந்த டிசைன் வந்து ராயல் என்ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இது வந்ததுக்கப்புறம் அந்த ராயல் என்ஃபீல்டு அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவே கொஞ்சம் சேஞ்ச் பண்ண ஒரு பைக் அப்படின்னே இந்த வண்டியை வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஹைட்டு கம்மியாக இருக்கவங்க, ரொம்ப வெயிட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியாதவங்க, ஈவன் ஏஜ்டு பீப்புள்ஸ், ஒரு மிடில் ஏஜில் இருக்கவங்க, ஒரு 40 வயசில் இருக்கவங்க, ஒரு 20 வயசு பையன் முதற்கொண்டு எல்லா ஏஜ் கேட்டகரியில் இருக்கவனும் ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கை ஓன் பண்ண முடியும். அவங்களால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் நம்ம ஹண்டர் 350. வண்டிக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹண்டர் 350. ஆனால் இந்த வண்டி அந்தளவுக்கு ஹண்ட்லாம் பண்ணாது. குழந்த மாதிரிங்க. இது சொல்ல போனால் ரொம்ப ஈஸியாக மேனேஜ் பண்ணலாம். அண்ட் மைலேஜுமே மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கும். அதுக்கான ரீசனுமே என்னங்கிறத நான் வீடியோக்குள்ளே வந்து சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் இந்த ரிவ்யூ வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2025 நீங்கள் ஒரு ஹண்டர் இல்லை ராயல் என்ஃபீல்டு சைடில் ஒரு பைக் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு வாங்கலாமா, அண்ட் இதை வாங்குறது மூலிமா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக வந்து சொல்ல போகிறோம். அட் த சேம் டைம் இந்த சீரியஸில் நம்ம மொத்தம் 3 வீடியோ பண்ண போகிறோம். டெஸ்ட் ரைட் ப்ளஸ் இது டிராஃபிக் யூஸ்க்கு இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வண்டியோட என்ஜினை பொறுத்த வரைக்கும் எந்த பெரிய மாற்றங்களுமே கிடையாது. மாற்றங்களே கிடையாது சொல்லப்போனால். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு 350cc லாங் ஸ்ட்ரோக் என்ஜின். பவர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19.6 bhp. டார்க் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு 27 Nm ஆஃப் டார்க். இது எல்லாமே 4000 RPMல அது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ என்ஜின்னு பார்க்குறப்போ இந்த என்ஜின் தான் மீட்டியார்லேயும் அதே மாதிரி கிளாசிக் 350லேயே வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டுங்கிறது லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த என்ஜினை அவங்க எல்லா வண்டியிலுமே யூஸ் பண்ணுறாங்க. என்ன மாற்றங்கள் இருக்குன்னா வண்டியோட பாடி பார்ட்ஸில் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும். என்ஜினில் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. ஒரு சாதா கிளச் சிஸ்டம், வெறும் சாதாவான ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்படியே வச்சு அதே ரன் ஆகுது. ஆனால் வண்டியோட என்ஜின் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பட் சம் இஷ்யூஸ் அங்கங்கே வரதான் செய்யுது. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு நல்ல டீசெண்டான ரியலபிள் என்ஜின் இந்த வண்டியில் வந்து சொல்லலாம். ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான என்ஜின் தான். பழைய ஜே சீரியஸ் என்ஜின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். பட் இந்த என்ஜின்ஸ் கொஞ்சம் மாடர்னைஸான ரொம்பவே காம் டவுன் பண்ணப்பட்ட ஒரு என்ஜின். ரொம்பவே சவுண்டெல்லாம் நாய்ஸ்லாம் வராது. நாய்ஸ் வந்து எக்ஸாஸ்ட் மூலியமாக தான் வந்து என்ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஆனால் பழைய டைப் புல்லட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ஜின்லேருந்து அந்த தம்பு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். பட் இந்த வண்டியில் அந்த நாம்ஸ் படி BS6ஓட இப்போ B நாம்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. A நாம்ஸ் முடிஞ்சு பி டைப் நாம்ஸ்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட அவ்வளோ தூரம் நாம்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. பொல்யூஷன்ஸ்லாம் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த என்ஜின் இவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கிறதுல நான் பெருசாக எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, நாம்ஸ் தான் இந்த வண்டியை கெடுத்தது. பட் வண்டியோட என்ஜின்ஸ் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. அண்ட் இந்த 25லையுமே ஒரு டீசெண்டாக ஒரு சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு என்ஜின் நீங்கள் வாங்கணும்னா இந்த வண்டியை நீங்கள் சூஸ் பண்ணலாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டயர்ஸ், பிரேக்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். இந்த வண்டியோட லென்த்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மற்ற ராயல் என்ஃபீல்டு பைக்ஸை விட ரொம்பவே குட்டியாக ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். அண்ட் ரொம்ப லென்த்தாகவும் இருக்காது. ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கும் இந்த வண்டி. சின்ன வண்டி மாதிரி ஃபீல் ஆகும். டயர்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 110 செக்ஷன் டயர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, MRF. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா 140 செக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் MRF தான். ரெண்டுமே 17 inches வீல் சைஸ். ஸோ முன்னாடி டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன், ரியரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பேசிக் டைப் சஸ்பென்ஷன் தான் அது. டிஸ்கை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் ஒரு 300 mm டிஸ்க் பிரேக், ரியரில் 280 mm டிஸ்க் பிரேக். ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ABS-ஓடு வரும். இந்த வண்டி டூயல் சேனல் ABS. ஸோ ஃப்ரண்ட் பிரேக்கும் ABS, ரியர் பிரேக்கும் ABS, ரெண்டுலையுமே பை பிரேக்கான கேலிப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் பிஸ்டன் வருது. ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது இந்த வண்டியில் மோஸ்ட்லி மெட்டல் பார்ட்ஸுங்கிறது கம்மி. பெட்ரோல் டேங்க் மட்டும் தான் கொஞ்சம் மெட்டல். மற்றபடி எல்லாமே பிளாஸ்டிக்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மூலியமாக தான் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் டவுன் அப்படிங்கிறது வெயிட் டவுன் பண்ணி பவருங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் இதோடைய இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் அண்டு அந்த மெட்டல் பார்ட்ஸோட யூசேஜ் ரொம்ப கம்மிங்கிறதுனால ரொம்பவே லைட் வெயிட்டடாக இருக்கும்.
இருக்கும். அண்ட் இந்த வண்டியோட ஓவரால் வெயிட் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு 179 kgs அந்த மாதிரி தான் இருக்குங்க. நீங்கள் பெட்ரோலே போட்டாலும் ஒரு 185 kgs சம்திங் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வருது. ஸோ 185 to 190 kgs வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணி ஓட்டக்கூடிய ஒரு பைக்காக தான் இந்த ஹண்டர் 350 வந்து ராயல் என்ஃபீல்டு கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதோட லைட் செக்மெண்ட்டில் இந்த மாடல் வந்துட்டு இன்னும் எல்இடி அப்டேட் பண்ணலை. மேபி இந்த வருஷத்தில் அப்டேட் பண்ணலாம். ஹாலஜன் லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் நாலுமே உங்களுக்கு ஹாலஜன்ஸ். பட் ரியரில் இருக்கக்கூடிய அந்த டேஞ்சர் லைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்இடியில் வரும். இதே லைட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மீட்டிஆர் 350லையுமே வரும். ஸோ அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கக்கூடிய ஒரு எல்இடி லைட்ஸு. ஸோ இந்த டிசைனுமே நல்லாயிருக்கும். அந்த லைட்டுமே ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்கும். இன்னும் குறை சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. சைடில் வந்தீங்க அப்படின்னா நமக்கு ரியரில் லேடிஸோட சாரி கார்டு வந்து வந்துடும். அதே மாதிரி இந்த வண்டியோட சீட்ஸ்ன்னு பார்க்குறப்போ இந்த சீட் கொஞ்சம் பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அண்ட் ரைடர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த வண்டி. பில்லியனுக்கு ஏன் நான் வந்து சொல்கிறேன்னா குட்டி சீட்டு. இந்த சீட்டில் பில்லியன் வந்து உட்காந்துட்டு போகலாம், 2 பேர் உட்காந்துட்டு போகலாம். அண்ட் பில்லியனுக்கு முக்கியமாக பின்னாடி ஒரு பேக் ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இதனால் பில்லியன் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு ஒரு ரிலாக்ஸான பொசிஷனில் ஓட்டிகிட்டு போகலாம். ரைடிங்கோட குவாலிட்டின்னு பார்க்குறப்போ லைட்டாக நீங்கள் காலை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பின்னாடி தள்ளி வச்சு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். பட் கிளாசிக்கு புல்லட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்து ஓட்டுற மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கு இல்லையா. இந்த வண்டியில் அந்த மாதிரி இல்லை. லைட்டாக பின்னாடி கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக நீங்கள் உட்காந்து ஓட்டுற மாதிரி அந்த ஒரு ஃபீல்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நல்லா இருக்குது. பொசிஷன் வைஸ் ரொம்ப கஷ்டமாக இல்லை, மேனேஜபிள் தான், நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒர்க்குமே அந்த ஓட்டக்கூடிய அந்த ஃபீல்மே வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி நல்லாயிருக்கு. ஏன்னா வண்டி ரொம்ப குட்டியாக லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்கனால ஈஸியாக ஒரு டேர்னிங் கார்னர்ஸ்லாம் எடுக்க முடியுது. அந்த விதத்தில் நல்லா இருக்குங்க. அப்படியே நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட டேங்க் கெப்பாசிட்டி ஒரு 13 to 14 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மற்ற பைக்ஸில் 15 லிட்டர்ஸ் வரும். இது கொஞ்சம் சின்ன டேங்க் தான். பட் மெட்டல் டேங்க்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீட் கவர்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைக்கோட ஆக்சரிஸாக வருது. இது டெஸ்டட் பைக்கு. ஸோ அதனால தான் இதெல்லாம் ஆல்ரெடி மாட்டியே வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம கன்சோல் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டியில் ட்ரிப்பர் நேவிகேஷன்ஸ் ஆப்ஷனலாக வரும். நீங்கள் வேணும்னா அமௌண்ட்டு கொடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் லைட் வந்து எரியும். இது நல்லாயிருக்கும் பார்க்குறப்போ நைட் டைமில். ஸோ இதோடைய மீட்டர் அப்படின்னு பார்க்குறப்ப இது உங்களுக்கு வந்து அனலாக் மீட்டர். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலுக்கான சின்னதாக யூனிட் கொடுத்துருக்காங்க. அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பட்டன் லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ட்ரிப் ஃபியூவல் ஓடோ வந்து பார்த்திங்கன்னா 3066 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ட்ரிப் ஃபியூவல். ஃபியூவலுக்கான ட்ரிப் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ரிசர்வுக்கான ஃபியூவல் மீட்டர் அது. ஸோ உங்களுக்கு ரிசர்வ் ஆயிடுச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். நெக்ஸ்ட் இவ்வளோ தாங்க. ஸோ நெக்ஸ்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபியூவலுக்கான மீட்டர் கொடுத்துருக்காங்க, கியருக்கான இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதிலே ப்ளூடூத் பேரிங்க்கு தனியாக அந்த ட்ரிப்பர் நேவிகேஷன்ஸ் வரும். நீங்கள் அது இருந்துச்சுன்னா உங்களுக்கு கால் அலர்ட்ஸ் அண்ட் நேவிகேஷன் அலர்ட்ஸ் மட்டும் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். அப்படியே சுவிச்சஸோட குவாலிட்டின்னு பார்க்குறப்போ லெஃப்ட் சைடில் பார்த்துடலாம். இது மோட் பட்டன். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஸ் சுவிட்ச், ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. ஹாரன் பரவாயில்ல, ஒரு பெரிய ஹார்னாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட கிளச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்கும் மற்ற பைக்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இது ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. ஸோ அதனால் கிளச்சோட அந்த லைட்னஸ் வந்து நல்லாயிருக்கு. அதே சேம் டைம் நமக்கு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம். இது ஐடியல் சவுண்டு. இன்னுமா தலை இதை புல்லெட்டு நீங்கள் நம்புறீங்க? இது புல்லட்லாம் இல்லைங்க, ஏதோ வேறு பிராண்டு போல். ஏன்னா புல்லட்டோட அந்த புல்லட்டுக்குன்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த ஃபீல் வந்து இந்த வண்டி நீங்கள் ஓட்டும்போது வராது. உங்களுக்கு அந்த கம்பீரமான அந்த ஒரு இதே வராது. இது ஒரு நார்மலாக சாதா பைக் ஓட்டுற மாதிரி அந்த ஃபீல் தான் வரும். அது சில பேருக்கு பிடிக்குது, சில பேருக்கு பிடிக்கல. ஈஸியாக மேனேஜ் பண்ணுற மாதிரி வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் ஓட்டணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட கனவாகவே இருக்குது. அண்ட் நிறைய பேருமே அதை எதிர்பார்க்குறாங்க இல்லையா. அந்த மாதிரி ஆட்களுக்கு இது வண்டி ஒரு வரப்பிரசாதம். ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கக்கூடிய ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக்கு. ப்ரைஸ் கம்மிங்கிறனால இதில் யூஸ் பண்ணக்கூடிய பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த சீப்பர் சைடில் இருக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஒயர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்போஸ்டாக இருக்கும், ரொம்ப ஒரு குட் ஃபினிஷிங் இருக்காது. அந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டிலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். இதுக்கான ஆக்சசரிஸ்ன்னு சொல்லிட்டு கம்பெனி சைட்லேருந்து எதுவுமே வரமாட்டாது. உங்களுக்கு எல்லாமே கம்பெனி சைட்லேயே கொடுப்பான், ஆனால் ஃப்ரீயாக வராது.
எல்லாத்துக்குமே ஆஃபர் ஒன்று போட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் மாட்டுற மாதிரி வரும். அது என்ன தெரிஞ்ச வரைக்கும் தெரில. ஏன்னா பம்பர் முதற்கொண்டு இந்த வண்டியில் டிசைன் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி மாட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள். ஏன்னா ராயல் என்ஃபீல்டுன்னு போயிட்டாலே இதில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் ஆகணும். அது வந்து ஹையர் பைக்ஸுக்கும் சரி, லோயர் செக்மெண்ட்ஸ்லையும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ஆக்சரிஸில் அவங்க கொஞ்சம் பூந்து விளையாடுவாங்க. மற்றபடி ஓவராலாக வண்டியோட இந்த ரைடிங் வியூ அந்த பெர்ஸ்பெக்டிவான டைம் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். வண்டியோட ஃபீல் குட்டான ஒரு வண்டி இது. ரைடிங்கோட குவாலிட்டியும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஓட்டுற மாதிரி அந்த ஃபீல் வராது. ரொம்ப லைட்டாக, ரொம்ப ரிலாக்ஸாக, காமாக உட்காந்து ஓட்டுற மாதிரி அந்த ஒரு ஃபீல் தான் வரும். பட் ஓரளவுக்கு டீசெண்டாகவே பண்ணியிருப்பாங்க. நல்லாவும் இருக்குது இது ஓட்டுறதுக்கு. இதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ்ன்னு நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு 2,20,000 ஹை ரேஞ்சும் 2,10,000 ஸ்டார்ட் ஆகும். 2,25,000 வரைக்கும் பைக்ஸ் இருக்குது. பேஸ்ட் அப்போ நீங்கள் என்ன மாதிரி வேரியண்ட் வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து, அந்த உங்களோட தேவையை பொறுத்து இதோட மாற்றங்கள் அப்படிங்கிறது அமையுது. ஆனால் இதோட பேஸ் வேரியண்ட்டுங்கிறது ரொம்ப ப்ரைஸ் கம்மி தான். ஒரு 2,05,000 சம்திங் ஸ்டார்ட் ஆகுது. அலாய் வீல்ஸ் வராது, அதில் வந்து ஸ்போக் வீல்ஸ் வரும். பின்னாடி வந்து டிஸ்க் வராது, ட்ரம் பிரேக்கு. ஸோ அந்த மாதிரி அதுக்கு நீங்கள் என்ன காசு கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ராயல் என்ஃபீல்டு அவங்களோட ப்ராடக்ட்டை இறக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி இது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேங்க. டீசெண்டாக ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பைக் இது ஹண்டரு. மைலேஜ்னு பார்க்குறப்ப கூட உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 38 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். 36லேருந்து 38ங்கிறது உங்களுக்கு ஆவரேஜாக டீசெண்டான மைலேஜாக தான் இருக்குது. மற்ற வண்டிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36, 37 வரைக்கும் கிடைக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 38 அப் டு ஒரு 40 வரைக்கும் உங்களால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். நீங்கள் மைலேஜுக்காசரமே ஓட்டுறீங்க அப்படின்னா, அமைதியாக பொறுமையாக ஹைவேஸில் ஒரு லாங் ஹைவே 50, 60 அந்த ரேஞ்சிலே மெயின்டைன் பண்ணி ஓட்டுறப்போ நல்ல மைலேஜ் கிடைக்குது. மற்றபடி 80 வரைக்கும் நீங்கள் ஆவரேஜாக ஓட்டிகிட்டு இருந்தாலே உங்களுக்கு 38 வரைக்கும் கிடைக்குதுங்க. ஸோ நல்ல மைலேஜ் தான். ஸோ இந்த பைக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து இந்த வண்டியோட டிராஃபிக் ரைட் வீடியோ வரும், டெஸ்ட் வீடியோ வரும். மறக்காமல் வந்து நம்ம சேனலில் வரும், பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் உங்களோட சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு அட்டகாசமான ஒரு பைக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.